அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கட கலந்துரையாடல் 16வது கலந்துரையாடல் இந்த வருடத்துக்கானது. அதுல முக்கியமாக நாங்க பார்க்கணும் என்று யோசிச்ச விஷயம் ஓட்டிசம் என்ற விஷயம். கடந்த பல வருடங்களாக இந்த விஷயம் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அதே நேரம் பிள்ளைகள்ல ஓட்டிசம் இருக்கா இல்லையான்றத இனம் காண்றதுல பெற்றார் பல சவால்களை எதிர்கொள்றாங்க. அதன் அடிப்படையில நாங்கள் நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்து எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே அதை இனம் காண்றது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற தொடர்பாக கேட்டான் எல்லாம் உண்டு. அதன் அடிப்படையில இன்றைய எங்கட கலந்துரையாடல் இந்த ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசோர்டர்ட எப்படி அதை விளங்கிக் கொள்றது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான். அதுக்கு நாங்கள் இன்றைக்கு கூட்டிக்கொண்டு வந்திருக்கிற வளவாளர் வைத்தியர் பாகினி அபராஜிதன். யாழ் போதனா வைத்தியசாலையில கடந்த 5 வருடங்களாக சமூக குழந்தை நல மருத்துவ பிரிவில இணை நிபுணராக கடமையாற்றி வருகிறார். அவர் குறிப்பாக இந்த 5 வருடங்கள்ல விசேட தேவைக்குரிய குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கிற வகையில தனது சேவையை செய்து கொண்டு வாரத்தோட சமூகத்துல ஒவ்வொரு குழந்தையும் தனது முழு திறமையையும் வெளிக்கொண்டர வேண்டும் என்ற அடிப்படையில அதை ஒரு கூறுணர்வோட சமூகத்தோட இணைந்து செயற்பட்டு கொண்டு வர்றார். கல்வி அடிப்படையில பார்க்கிற பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தில எம்பிபிஎஸ் பட்டத்தினையும் அதற்கு பிறகு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஒரு நிறுவனத்தின் குழந்தை நலம் தொடர்பான ஒரு டிப்ளோமாவும் முனைவர் பட்டத்தினையுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார். பாகினி, உங்களோட பிரசன்டேஷனை நீங்க ஷேர் பண்ணிட்டு தொடங்கலாம். நன்றி இந்த தருணத்துல நீங்க எங்களுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கொண்டதுக்கு. வணக்கம். நன்றி உங்களுக்கும். இன்னைக்கு இந்த கலந்துரையாடலுக்கு ஒழுங்கு செய்ததுக்கும் உங்களை நிறைய நாளை பிறகு திரும்ப சந்திக்கிறதுல சந்தோஷம். சரி, வீடியோ கொஞ்சம் பதிச்சு விட்டா நல்ல நினைக்கிறேன் பாகினி. கொஞ்சம் முகம் மட்டும்தான் தெரியுது. கொஞ்சம் ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியல. இப்ப தெரியுது. ஆனா வெப் ஸ்கிரீன் தான் தெரியுது. ஓகே, தெரியுது. பிரசன்டேஷன் தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். நான் பாகினி அபராஜிதன், கம்யூனிட்டி பீடியாட்ரிஷியன், சமுதாய குழந்தை நல வைத்திய நிபுணர். நான் 5 வருடமா சமுதாய குழந்தை நல வைத்திய நிபுணர். ஆனா யாழ்ப்பாணம் வந்தது இப்போ ஒரு 6 மாதம். அதுக்கு முதல் நான் கொழும்பிலையும் திரும்ப காலி போதனா வைத்தியசாலையில நான் முதல் வேலை செய்தது. இப்ப யாழ் போதனா வைத்தியசாலையிலே மாதவம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இந்த நரம்பியல் சம்பந்தமான குறைபாடு உள்ள பிள்ளைகளையும் ஓட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கும் சிகிச்சை வழங்குற ஒரு நிலையம். அங்க அந்த 2 இடத்துலையும் நான் தேவையுடைய பிள்ளைகளுக்குரிய சிகிச்சைகளை எங்களோட துறைசார் நிபுணர்களோடு சேர்ந்து செய்து கொண்டு வாரோம். அப்ப இன்னைக்கு ஓட்டிசத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்கு தான் போக போறோம். அப்ப ஓட்டிசம் என்றா என்னன்னு உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு காலம் ஓட்டிசம் இருந்ததை விட இப்ப ஓட்டிசத்தை பற்றி எல்லாருமே கதைக்கிறது. ஓட்டிசத்தை பற்றிய தெளிவு, ஓட்டிசத்தை பற்றிய புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருக்கு. நாங்களும் கொஞ்சம் ஓட்டிசத்தை பற்றி பார்ப்போம். ஓட்டிசத்துக்கு போறதுக்கு முன்ன எங்களை பற்றி நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை பார்க்கிற விதம் வித்தியாசம். நீங்கள் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற திறமை எனக்கு இருக்கணும் இல்லை. நான் கதைக்கிற விதம் வித்தியாசம், நீங்கள் கதைக்கிற விதம் வித்தியாசம். இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் வித்தியாசம். ஆனா நாங்கள் ஒரு குறைபாடான ஆட்கள் இல்லை. எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னா அது எனக்கு ஒரு குறைபாடு இல்லை. அதே மாதிரி தான்
இந்த ஓட்டிசம் என்றது ஒரு வருத்தம் இல்ல, குறைபாடு இல்ல, ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு ஆஹ் தன தன கூட்டம் என்ற மாதிரி சொல்லலாம். நியூரோ டைவர்ஜன் சொல்றது. இப்ப எல்லாரையும் நாங்கள் எப்படி வித்தியாசப்படுறோமோ எங்களை மாதிரி அவங்களும் ஒரு வகையான வித்தியாசம். அந்த வித்தியாசத்துல அவங்களோட மூளை தொழிற்படுற விதம் வித்தியாசம். அதனால அவங்களுக்கு சில சில தொழிற்பாடுகள் எங்களை விட வித்தியாசமா தான் செய்ய வேண்டி இருக்கு. இது ஒரு வருத்தமோ இல்ல ஒரு குறைபாடோ ஒரு பிரச்சனையோன்னு பார்க்கறதை விட அவங்கள ஒரு வித்தியாசமான மனிதர்கள், நாங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர்கள் மாதிரி அவங்க வித்தியாசமான மனிதர்கள் என்றதுதான் அடிப்படை கருத்து. அப்ப ஓட்டிசம் என்றா என்னண்டா, இது ஒரு பிள்ளையிட மூளை வளர்ச்சியில ஏற்படுற வித்தியாசமான நிலைமை. அப்ப இது நோய் என்று சொல்றதுக்கு இல்லை. அப்ப இந்த வித்தியாசத்தாலதான் அவருக்கு மற்றவர்களோட தொடர்பு படுகிறதுக்கும் மற்றவர்களோட உறவுகளை மேற்படுத்துறதுக்கும் தன்னுடைய சில சில நடத்தைகளிலையும் சில வித்தியாசங்கள் இருக்க போகுது. இப்ப இந்த வித்தியாசம் என்னென்னன்றதுதான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம். இந்த வித்தியாசம் அவங்களோட வாழ்க்கையிலையும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதனாலதான் நாங்கள் அதை ஒரு பிரச்சனையா பார்க்கிறோம். சரி, அப்ப ஓட்டிசத்தை பற்றி பார்க்கக்குள்ள இவ்வளவு காலமும் ஓட்டிசத்தில தரவுகள் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தோம். முந்தி ஓட்டிசம்ன்றது ஒரு நிலைமையா காணப்படையில. இப்ப ஓட்டிசம் அது ஒரு மன வருத்தம் என்றுதான் பழைய காலத்துல போனோம். இப்ப பழைய காலத்துல ஓட்டிசத்தை பெரிய ஒரு அறிமுகம் இல்லை, ஓட்டிசத்தை அடையாளம் காட்டுறதுக்கு எந்த வழியும் வித்தியாசப்படுத்துறதுக்கு இருக்கே இல்லை. அப்ப இது ஒரு மனநோய் என்ற மாதிரி கேட்டகரிக்குள்ள போயிடும். இப்ப அந்த பிள்ளைகள் எந்த ஒரு வசதியோ எந்த ஒரு சிகிச்சை முறையோ இருக்கு இல்ல, தனியா அடைச்சு வச்சு அந்த மாதிரி தான் அவர்களை பார்த்தினோம். ஆனா பிறகு 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 ஓட்டிசத்தை பற்றின தெளிவு வேற இல்லை. நிறைய ரிசர்ச் செய்து ஓட்டிசத்துக்குரிய அறிகுறிகளை கண்டுபிடிச்சாங்க, ஓட்டிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. அதனால மருத்துவ அறிவு வளர்ந்துச்சுது. அதனாலதான் இப்ப ஓட்டிசம்ன்றது கூட 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 நாங்க கேள்விப்படுறோம். அப்ப திடீரென்று 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓட்டிசத்தை கண்டுபிடிக்கிற அளவு 241% அதிகரிச்சு. இப்ப சும்மா 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிப்பு இல்லை, 241 ஒரு பெரிய அளவிலான பிள்ளைகள் ஓட்டிசம் கண்டுபிடிக்கப்பட்டின. அதுக்கு காரணம் எங்கட ஓட்டிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கருவியை கண்டுபிடிச்சதான். அதாவது DSM-5 என்று சொல்லி ஒரு சில சில குறிப்புகள் இருக்கிற ஒரு டெஸ்ட் தான் நாங்க வளமையா ஓட்டிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பாவித்தோம். இது கேள்வி மாதிரி, இந்த இந்த அறிகுறியும் கூட பிள்ளைக்கு இருக்காண்டு நிறைய கேள்விகள் அதுல இருக்கும். அப்ப அது இன்னும் கொஞ்சம் அவங்க வித்தியாசப்படுத்தினாங்க. அந்த DSM-4 நாலாவது. அப்ப அதுலதான் ஓட்டிசம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நாங்கள் பாவிக்கிறது DSM-5. அப்ப அந்த கருவி கூட எஃபெக்டிவ் ஆக்களை கண்டுபிடிக்கிறதால கண்டுபிடிக்கிற எண்ணிக்கை கூடிட்டு. இப்ப நாங்க சொல்லுவோம் நிறைய பேர் ஓட்டிசத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப ஓட்டிசம் பாதிக்கிற அளவு கூடிட்டுது என்றா இல்லையா? ஓட்டிசம் பாதிக்கிற அளவு அதே மாதிரி தான், ஆனா ஓட்டிசம் கண்டுபிடிக்கிற அளவு தான் கூடியிருக்கு. முந்தி நாங்கள் அதை வேற வேற மனநோய் என்று கண்டுபிடிச்சு ஒதுக்கினதெல்லாம் இப்ப ஓட்டிசம் என்ற அளவுக்குள்ள வருது. இப்ப 4 பேர்ல பாய்ஸ் பாத்தீங்கன்னா 4ல ஒரு கேர்ள்ஸோட ஒப்படைக்க 4 மடங்கு ஆபத்து கூட பாய்ஸ்ல ஓட்டிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை விட உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப 100ல ஒரு ஆளுக்கு ஓட்டிசம் இருக்கிற மாதிரி தான் தரவு வந்திருக்கு. இலங்கையிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான், 100ல ஒரு ஆளுக்கு ஓட்டிசம். அமெரிக்கால இன்னும் கூட 36ல ஒரு ஆளுக்கு ஓட்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சோம். அப்ப ஓட்டிசம் நாங்க இப்ப கூட கூட கண்டுபிடிக்கிறபடியா நிறைய வீடுகள்லயும் நிறைய பள்ளிக்கூடங்கள்லயும் நாங்களும் ஓட்டிசம் உள்ள பிள்ளையெல்லாம் பாக்குறோம். இப்ப பாக்கக்குள்ள என்ன செய்யறதுன்னு தெரியல, அவங்களை எப்படி பாக்குறதுன்னு தெரியல. அதனாலதான் எல்லாரும் ஓட்டிசத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளுற அவசியம் வருது. ஏன் ஓட்டிசம் வருதுன்னு பார்த்தா அது ஒரு தனிப்பட்ட காரணத்தாலே இல்லை, நிறைய காரணங்கள் சேர்ந்துதான் ஓட்டிசம் வருது. இப்ப அந்த சேர்ற காரணம் வேண்டா ஒன்றங்கட ஜெனட்டிக், ஜீனில உள்ள டிஎன்ஏல உள்ள மாற்றங்கள். அது இப்ப ஒரு ஆளுக்கு டிஎன்ஏல ஓட்டிசம் வர்றதுக்குரிய ஒரு ரிஸ்க் இருக்குண்டா அவற்றை அந்த ரிஸ்கோட அவற்றை சூழல்ல ஏற்படுற மாற்றங்கள் சேர்ந்து வரைக்குள்ளதான் ஓட்டிசம் வருது. தனிய ஜெனட்டிக் மட்டும் இருக்க ஓட்டிசம் வர மாதிரியும் இல்லை, ஆனா சில ஜெனட்டிக்
பிரச்சனைகள் ஓட்டிசத்தை கொண்டு வரதும் இருக்கு. இப்ப உதாரணமா ஃப்ரெஜைல் எக்ஸ் சிலவளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஏஞ்சல்மேன் அதெல்லாம் ஓட்டிசத்தோட வார ஜெனட்டிக் டிஎன்ஏ சம்பந்தமான பிரச்சனைகள். சில வேளையில குடும்பத்துல யாருக்குமே இருக்காது, திடீரென்று ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஓட்டிசம் வரும். அந்த பிள்ளைன்ற டிஎன்ஏல ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு. அது மாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம் வேண்டா எங்களுக்கு உறுதியா சொல்லலாம். சில வேளை எங்களோட சுற்றுச்சூழலா இருக்கலாம், இல்ல அவங்களோட மருந்துகளா இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருக்கேக்குல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தால அவங்களோட டிஎன்ஏல ஒரு மாற்றம் வந்துச்சு, ஜீனில மாற்றம் வந்ததால இப்ப அவருக்கு ஓட்டிசம் மாதிரி ஒரு பிள்ளைக்கு மட்டும் வருது. மற்ற ஆக்களுக்கு வேற ஒண்ணு இல்ல அதே குடும்பத்துல. சில பேருக்கு பரம்பரையாவே ஓட்டிசம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ணாட பிள்ளைக்கு இருக்கு, அக்காட பிள்ளைக்கு இருக்கு. அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இதுவும் ஒரு காரணம். இது இப்ப மூளையிட அமைப்பில வர பிரச்சனைகள், இல்ல இப்ப எங்கட மூளை தொழிற்படுறதுக்கு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம், அந்த அந்த சுரப்புகள் அது வேலை செய்யணும் ஒழுங்கா. அது வேலை செய்யலைன்னு சொன்னாலும் அவங்களோட சாதாரணமா தொழிற்படுற விதம் மாறி இருக்கு. இப்ப சிலது நாங்க சொல்றது, இப்ப பேரண்ட்ஸோட வயது போக போக, இப்ப ஒரு ஆள் 35-40 வயதுலதான் இப்ப பிள்ளை பிறக்க போகுதுண்டா அந்த பிள்ளைக்கு ரிஸ்க் கூட. மெட்டாக்களை விட யங்கான ஒரு அம்மாவுக்கு பிறக்கிற பிள்ளைய விட இந்த வயது கூடின பெற்றோரிட பிள்ளைகளுக்கு ஓட்டிசத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். சில பிள்ளைகள் குறை மாதத்துல பிறக்கிறது, 28 கிழமை 40 கிழமையிலதான் சாதாரணமா பிள்ளைகள் பிறக்கும். டேர்ம் பேபிஸ்ன்னு சொல்றது 37 கிழமைக்கு பிறகு. இதுக்கு முந்தி பிறந்தா 36, 35, 28 அந்த மாதிரி பிறக்க அந்த பிள்ளை மூளை வளர்ச்சி கர்ப்பப்பைக்கு வெளியில தானே இனி வளர போறார். அந்த வளர்ச்சி வரைக்குள்ள மூளைக்கு பாதிப்புகள் வரைக்குள்ள ஓட்டிசம் வர்றதுக்கான ரிஸ்க் கூடவும். மற்றது அந்த சில பிள்ளைகள் சரியான நிறக்குறைவா பிறப்பினும் அவைக்கும் அந்த பிள்ளைக்கும் ஓட்டிசம் வர்றதுக்கு ரிஸ்க் கூட. 100% வரும் இல்ல, வரலாம், வராம விடலாம். சில மருந்துகள், சில சாப்பாடுகள் அம்மா கர்ப்பமா இருக்க பாவிக்கிறதுனால ஓட்டிசம் வரக்கூடிய சான்ஸ் கூட. சரி, இப்ப பார்க்க வேண்டியது ஓட்டிசத்துல அறிகுறி என்ன உங்களுக்கே தெரியும். இப்ப யாராவது ஓட்டிசத்துல அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருந்தா, நீங்க அவதானிக்கிறது இருந்தா சொல்ல விரும்புறீங்களா? நான் பார்த்ததுல இந்த நேர டிரெக்டா எங்களை பார்த்து கதைக்க மாட்டோம், வேற எங்கேயாவது பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணினோம், இல்ல நாங்க கேட்கறத கிரகிக்காம வேற எங்கேயாவது பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நோட் பண்ணிருக்கேன். இது இப்ப டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே, ஸ்கூல் டீச்சர் புஷ்பராணி, நீங்க பாத்திருக்கீங்களா ஓட்டிசம்? சில பிள்ளைகள் வணக்கம் மிஸ். இல்ல போல. வணக்கம் மிஸ். சொல்லுங்க. வணக்கம். சில பிள்ளைகளுக்கு அந்த சத்தங்கள் பிடிக்காம இருக்கும். மற்றது ஒரு வேலையை திருப்பி செய்து கொண்டே இருப்பினோம். இப்ப புத்தகம் அடுக்கினோம்னா திருப்பி அடுக்கி கொண்டே இருப்பினோம் அதே வேலைய. குதிக்கால நடப்பினம், நுனிக்கால நடப்பினம். மற்றது சிந்துக்கா சொன்ன மாதிரி அந்த கண்ணுல வேண்ட இது ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த பாக்கிக்கண் மாதிரி ஒரு இது இருக்குது. மற்றது என்னன்னு சொல்ற வெளில அந்த உணர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் இருக்கிறது. நீங்க சொல்றது சரி. இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு அறிகுறி சொல்றீங்க. இப்ப இதுல எல்லா அறிகுறியுமே எல்லா பிள்ளைக்கு இருக்குமெண்டு இல்ல. இப்ப நாங்க அதை 3 வகையா பிரிக்கிறோம். அந்த அறிகுறிய 3 குரூப்பா பண்றோம். இப்ப முதலாவது சமூக தொடர்பாடு. இப்ப ஒரு ஆள் இன்னொரு ஆளோட கதைக்கோணும், இன்னொரு ஆளோட பழகோணும் என்று சொன்னா நாங்கள் அவங்களோட எப்படி பழகுவோம்ன்றது சாதாரணமா அவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஓட்டிசம் பிள்ளை இன்னொரு ஆளோட பழகுறதுக்கு அவரு கஷ்டமா இருக்கும். பழக விருப்பம் இல்லைன்னு இல்ல, ஒரு விருப்பம் இருந்தாலும் எப்படி அந்த ஆக்களோட மெட்டாக்களோட சேர்றது, எப்படி மெட்டாக்களோட இணைகிறது, எப்படி கதைக்கிறது என்றது அவங்களுக்கு அந்த திறன்
குறைவா இருக்கும், சில பேருக்கு இல்லாம இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும், பாதிச்ச மாதிரி இருக்கும். அப்ப தொடர்பாடலுக்கு தேவை கண், ஐ டு ஐ கண்டாக்ட். கண்ணை கண் பார்த்து கதைக்கே இயலாது. இப்ப சிந்து அக்கா சொன்ன மாதிரி பெயர் கூப்பிடைக்குள்ள தெரியாத மாதிரி இருக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ற இல்ல. பேர் கூப்பிடுறீங்க, தன்னைத்தான் கூப்பிடுறீங்கன்னு விளங்கினாலும் அதை கண்டுகொள்ளாம இருக்கிறது. நீங்க ஒரு குரூப்பா இருந்தீங்கன்னா இவர் தனியா இருந்து செய்யறது, அந்த ஆக்களோட சேரலாது. தண்ட பாட்டுல தானும் தண்ட பாடும். கேள்வி கேட்கவும் விரும்புறதில்ல, சேர்ந்து விளையாட விரும்புறதில்ல, தனியா விளையாடுறதுக்கு இப்ப மற்றாக்கள் வந்து கூப்பிட்டா அவங்களுக்கு சில வேளை போகக்கூடிய மாதிரி இருக்கும். தாங்களா போய் செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு. இப்ப எங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு தேவை இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இல்ல நோகுது, இல்ல பசிக்குதுன்னா நாங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லுவோம், வார்த்தையால சொல்லுவோம். இல்ல ஏதாவது சைகை, வார்த்தையால சொல்ல இயலாத இடத்துல சைகையால சொல்லுவோம். எங்களுக்கு மெட்டாக்கள் சைகை காட்டினா விளங்கும். ஆனா இவைக்கு வந்து மெட்டாக்களோட சொல்ல இயலாது. பசிக்குதுண்டா போய் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்ல இயலாது. அதுக்கு பதிலா ஆக்களை ஒரு கருவி, மற்றவங்கள ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துறது. இப்ப கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் சாப்பாடு இருக்கிற இடத்துல விடுறது. இல்ல அதுவும் மேலாத பிள்ளை சிவியரா நோட்டீஸம் உள்ள ஆளுண்டா அழுது கொண்டு இருக்கிறது மட்டும்தான். தந்த தேவைகளையோ உணர்ச்சிகளையோ மற்றாக்களுக்கு சொல்லலாது. அவங்க என்ன சொல்றாங்கன்றத விளங்கி கொள்றது ஏழுமா இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியாத அவருக்கு விளங்குதா விளங்கு இல்லையா. சில வேளை நாங்க சொல்றது அவங்க செய்யறாங்க, ஆனா சில வேளை நாங்க சொல்றது செய்யல, ஆனா விளங்கி இருக்கலாம். இந்த தங்கட இதுகளை பகிர்ந்து கொள்ளலாம இருக்கிறதுதான் அவங்களோட இந்த தொடர்பாடலின் முக்கியமான பிரச்சனை. இது ஒரு வகையான அறிகுறி. இப்ப ரெண்டாவது மொழி, பேச்சு மொழி. இப்ப நாங்க கதைக்கிறது தமிழ்ண்டா, தமிழ்ல எங்களுக்கு வார்த்தைகள் தெரியும். 1000 2000 எத்தனை வார்த்தை தெரியும். நாங்க அதை பயன்படுத்துறோம் சரியான முறையில. சில வேளை 2 3 வார்த்தைகளை இணைச்சு வாக்கியமா செய்யறோம். இவைக்கு கதை வராது. இல்ல கதைக்கு ஏழுமா இருந்தா தனி வேர்ட்ஸ்ல, தனி வசனத்துல கதைக்கிறது, இல்ல வசனமா வாக்கியமா கதைக்கிறது தங்களோட தேவைக்கு மட்டும். அப்ப அந்த மொழி வந்து பல்வேறுபட்ட நிலைமைகள்ல சிவியாரிட்டி மாறும். சில பேர் மொழியே இல்லை, சில வேளை மொழி இருக்குது, ஆனா அதை சரியான முறையில பயன்படுத்துறதில்ல. இப்ப சில வேளையில நீங்க கேக்குறீங்க உங்களோட பெயர் என்ன என்று கேட்டா உடனே சொல்ற பெயர் பெயர் என்று திரும்ப திரும்ப சொல்றது. இல்ல சில வேளை எங்கேயோ ஒரு கார்ட்டூன் பார்த்திருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்க, அந்த அதுல உள்ள ஒரு வரிய நாளைக்கு வந்து திரும்ப 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 சொல்றது. இது உடனடியா கேட்டதை திருப்பி சொல்றதாவும் இருக்கலாம், எப்பவோ கேட்டதை சொல்றதாவும் இருக்கலாம். அதேவாங்க கதை கேட்க ஒரு உணர்ச்சி இருக்காது, ஒரு ரோபோ கதைக்கிற மாதிரி. இப்ப நீங்க கதை கேட்கல, அதுல கோவம் சந்தோஷம் துக்கம் ஏதோ ஒரு உணர்ச்சி உங்களோட கதையில வரும். இவன் கதையில எல்லாமே ரோபோ மாதிரி. சில வேளை கதைக்கு நம்ம ஒரு ப்ரொஃபசர் மாதிரி கதைப்பினோம், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா அப்படி கதைக்கிறாக்களும் இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு, ஆனா பெரிய ஆள் மாதிரி கதைக்கும். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட வயதுக்குரிய மொழி திறன் இல்லாம இருக்கலாம். அடுத்தது அந்த மிஸ் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் செய்யற நடத்தைகள், இதை சொல்ற ரிப்பெட்டிட்டிவ் பிஹேவியர், ரெஸ்ட்ரிக்டிவ் ரிப்பெட்டிட்டிவ் பிஹேவியர். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது, அது ஒரே விஷயத்துல அவங்களோட ஆர்வமா கூட இருக்கலாம். ஒரே விஷயத்துல அதீத ஆர்வம், இல்ல ஒரே விஷயம் திரும்ப செய்யறது, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப தேடுறது. இப்ப பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் கைய தட்டிக்கொண்டே இருப்பினான் அடிக்கடி. சில பிள்ளைகள் தங்களை தாங்களே சுத்தி கொண்டிருப்பினும், சில பிள்ளைகள் ஜம்ப் பண்ணி கொண்டிருப்பினும், சில பிள்ளைகள் இப்படி 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 ஏதோ கையில மூவ்மெண்ட் செய்து கொண்டு இருப்பினும், சில ஆட்கள் முகத்தில். இது வந்து அவங்களோட உடல் ரீதியான ரிப்பெட்டிட்டிவ் பிஹேவியர், திரும்ப செய்யற நடத்தை. அடுத்தது இப்ப விளையாட்டு. இப்ப நீங்கள் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், சில வேளை அந்த பொம்மைக்கு சாப்பாடு தீத்தும், இல்ல சட்டை போடுற மாதிரி செய்யும், இல்லாட்டி அந்த பொம்மையோட ஏதோ கதைக்கும். அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த விளையாட்டை அதுக்குரிய மாதிரி கற்பனை செய்து விளையாடாமல் ஒரு மெஷின் மாதிரி விளையாடுறது. இப்ப பொம்மை இருக்குன்னு சொன்னா அடுக்கி 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 வச்சுட்டு பேசாம இருக்கிறது, இல்ல கீழே போட்டு அடிச்சு அடிச்சு கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த ஒரு கற்பனை பண்ணி இயல்பா விளையாடுற திறமை இல்லாம இருக்கு. சில இது வந்து அவங்களுக்கு அதே ஆர்டர்ல இருக்கணும். காலம் 5 மணிக்கு எழும்பினா 5:05க்கு டீ வேணும், 5:10க்கு பாத்ரூம் போகணும், அப்படி ஒரு ரூட்டின். அந்த மாற்றத்துல ஒரு
அந்த அந்த நடவடிக்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்ப இன்றைக்கு டீ இல்லாம போயிட்டு என்று சொன்னா அவங்களால அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது, சரியான கஷ்டம். அப்ப அதை அவங்க வெளிக்காட்டுறதுக்கு கோபம், அழுக, எங்க வீட்டுல உள்ள மற்றாக்களால இதை தாங்கிக் கொள்ள இயலாது. சேம் ரூட்டின் வேணும். படுக்க போறேன்னு சொன்னா படுக்கையில இவருக்கு ஒரு டோய் வச்சு டெடி பியர் வச்சிருக்காருன்னா அந்த டெடி பியர் டெய்லி வேணும். இப்ப அந்த டெடி பியர் காணாம போயிட்டுதான்டா படுக்கையில அந்த மாதிரி ஒரே விதமான ஒழுங்கு, ஒரே விதமான பொருட்கள், ஒரே விதமான விளையாட்டுகளை அடிக்கடி தேடுறது. அடுத்தது வந்து சென்சரி. இப்ப அவ சொன்னா சில பிள்ளைகள் கண் ஒரு மாதிரி வச்சிருக்கிறது. இது வந்து உணர்திறன் தொடர்பான பிரச்சனை. உணர்திறன் சொன்னா இப்ப எங்களுக்கு புலன்கள் இருக்குதானே, புலன் ஆஹ் பார்வை, கேட்டல், தொடுதல், மனம், சுவை, இது எல்லாம் எங்களோட புலன்கள். இப்ப இந்த புலன் எங்களுக்கு சில எப்படி நாங்கள் சாதாரணமா ஒரு சமநிலையில வச்சிருக்கிறோம், எங்களுக்கு சமநிலையில இருக்கு. இப்ப எங்களுக்கு கேட்கறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக கூட சத்தம் வந்தா தான் எங்களால கேட்க இல்லாம இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரங்களுக்கு தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இவைக்கு சில வேளை புலன்கள் அதீத உணர்திறனோட இருக்கலாம், இல்ல சரியான உணர்திறன் குறைவானதா இருக்கலாம். உதாரணமா சத்தம். சத்தத்துக்கு உணர்திறன் கூடன்னு சொன்னா சின்ன சத்தம் கூடி பெருசா கேட்கும். அது வந்து ஒரு நீங்க சாதாரணமா கதைக்கிற சத்தம் உங்களுக்கு காது நோகும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கதைக்க தொடங்கினீங்க என்றாலோ, இல்லாட்டி ஏதோ ஒரு மிக்சி கிரைண்டர் போட்டீங்க என்றாலோ, இல்ல ஏதோ ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு இருந்தாலோ உடனே காதை பொத்தி கொண்டு சத்தம் போட வேணும். எல்லாரும் இல்ல, சில. ஆனா சில பேருக்கு மாறி என்ன சத்தம் கேட்டாலும் அவங்களுக்கு தாங்கலும், இந்த சத்தம் கேட்காத மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்வாங்களேண்டா, இந்த சாமான போட்டு தட்டி தட்டி சத்தம் எடுப்பாங்க, இல்லாட்டி கதவை அடிச்சு மூடித்தான் அவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு விருப்பம். சத்தத்தை தேடுறதா இருக்கலாம், இல்ல சத்தத்துக்கு அதிக உணர்துறனால அதை விரும்பாமையா இருக்கிறதா இருக்கலாம். இதே மாதிரிதான் தொடுகை. சில பேர் உங்களை நீங்க வந்து சாதாரணமா பிள்ளைகளை கண்டிங்கன்னா தலையை தடவுவீங்க, தோல்ல தட்டுவீங்க, அது ஓகே. ஆனா இவைக்கு சிலாக்கள் தொடுகை விரும்பாது. இப்ப நீங்க தொட்டிங்களா கத்தி கொண்டு அந்த இடத்துல இருந்து அப்செட் ஆகி ஓடிடுவாங்க. இல்ல இவங்களுக்கு தொடுகையை பற்றி அவங்களோட உணர்திறன் குறைவா இருக்குண்டா அதை தேடுவீனம். என்ன செய்யணும், போய் சிலவளை வந்து உங்களை உறைஞ்சி கொண்டிருப்பினோம். நீங்க நினைப்பீங்க பிள்ளை அன்பா வந்திருக்குண்டு, ஆனா இல்ல, அவர்த்த தொடுகையை அவர் தேடுற. இல்ல சிலவளை அந்த ஒரே வகையான பொம்மையை கையில வச்சு கொண்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை கையில இருக்கணும். இப்ப அது கூடிய ஒரு தொடுதலை தேடுற நடவடிக்கை தான். இல்லைன்னு சொன்னா இந்த சில பேருக்கு இந்த மண் இல்லாட்டி தண்ணி அது ஒரே தொட்டு கொண்டு இருக்கணும், அதை தேடிடும். இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் இருக்கேக்குள்ள அது என்ன நடக்குது, அந்த சென்சரிய கூட கூட தேடுறபடியா சாதாரண விஷயங்களை செய்ய இயலாம போகும். இதுலயே நேரம் போயிடும். இப்ப நீங்க வேற எழுதுங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சரா இருந்தா தெரியும், நீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு எழுத்து வேலை கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து கையில சென்சரி இஷ்யூஸ் இருக்குண்டா பென்சிலை பிடிக்க விருப்பம் இல்லை சொன்னா என்னென்னு எழுதுறது. அப்ப அந்த இது வந்து அவற்றை நடவடிக்கையை பாதிக்குது. சாப்பாடுல அவருக்கு தண்ணி ஈரத்தன்மையா இருந்தாலும் களித்தன்மையா இருந்தாலும் தொட இயலாது என்று சொன்னா எப்படி சாப்பிடுறது கையால. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதே சில பேர் அந்த வாக்கு கண் மாதிரி வச்சிருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க, அது வந்து கண் சம்பந்தமான உணர்திறன் பிரச்சனையா இருக்கலாம். சில பேர் என்ன செய்யணும், அப்படி கண்ணுக்கு முன்னால கையை ஆட்டி கொண்டிருப்பினோம், இல்லாட்டி ஏதாவது பார்க்கணும் அப்படி கோனர்ல பாப்பினோம். அப்ப இவங்க வந்து சில சாமான இப்படி கிட்ட வச்சு பாப்பினோம். இப்ப இதெல்லாம் வந்து கண்ணை அவங்க உணர்வை தேடுறது. இல்ல அவங்க மறைக்கிறாங்க, கண்ணு அவங்களுக்கு பாதிப்பா இருக்குன்னு சொன்னா, அதாவது கூட சென்சரி கூட அவங்களுக்கு பார்வை சம்பந்தமான உணர்திறன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பார்க்கையில அது வெளிச்சத்தை பார்த்தா அது கண்ணை மூடுறது, இல்ல ஏதாவது சில கலர்ஸை பார்த்தா கண்ணை மூடுறது, அந்த மாதிரி. அதேதான் மூக்கு, மனம். சில சாப்பாட்டு மனங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. இல்ல சில உலகங்கள் மனத்தை தேடுறாக்களா இருப்பாங்க, போய் இந்த சோப் மணந்து கொண்டிருக்கிறது, தேயிலை மணந்து கொண்டிருக்கிறது, சென்ட் மணந்து கொண்டிருக்கிறது. நாங்க விரும்பாத மனத்தை கூடி இவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இப்ப நாங்க என்ன இந்த பிள்ளை இதை போய் மணந்து கொண்டிருக்கு, அதாவது அவங்களோட உணர்திறன் தொடர்பான பிரச்சனையாலதான் அதை செய்யறாங்க. இப்ப கிளாஸ்ல உங்களுக்கு பிரச்சனை வரும், பிள்ளை திடீரெடு கத்தி கொண்டு ஓட வலிக்கிறோம். ஏனென்று டீச்சருக்கும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது, பிள்ளைக்கும் சொல்ல தெரியாது. அப்ப என்னவா இருக்கலாம்டா உண்டு அவங்களோட பள்ளி வகுப்புல மற்ற பிள்ளைகள் சத்த போறதால இவருக்கு இயலாததா இருக்கலாம். இல்ல மற்ற பிள்ளைகள் எல்லாம் உண்டா இருக்க கூட்டம் சனந்த இருக்க மாதிரி இருக்கல அவருக்கு அதுக்குள்ள தாங்க இயலாத மாதிரி இருக்கலாம். அப்ப இது வந்து அவங்களோட சாதாரண நடவடிக்கைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற விஷயமாவும் இருக்கு.
இதான் அதை சாதாரணமா நாங்க பாக்குற சென்சரி. நான் இப்ப சொன்னது வந்து இந்த படத்துல இருக்கு, இவங்க அதை தவிர்க்கிறாங்க. சில பிள்ளைகள் இங்க என்னதான் காயம் பட்டாலும் அழுகிறாரு இல்ல, நோகுது இல்லை, அவருக்கு அந்த நோவுக்குரிய உணர்திறன் குறைவா இருக்கு. அப்ப வலி குறைவா உணர்றாரு. சில ஆட்களுக்கு அது கூடவா இருக்கு, சின்ன காயத்துக்கே பயங்கரமா அழுகிற மாதிரியும் இருக்குது. சரி, அப்ப ஓட்டிசத்தை நீங்க எத்தனை வயசுல சாதாரணமா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க காண்ற ஓட்டிசம் பிள்ளைகள் எல்லாம் எத்தனை வயது பிள்ளைகளா இருக்கு? இப்ப இதுக்கு முன்னாடி நார்மல்னு நீங்க இருந்திருப்பீங்க, இல்ல பேசாம இருந்திருப்பீங்க, இல்ல இப்ப திடீர்னு வந்து ஓட்டிசம்னு சொல்லிடும். சாதாரணமா அது எந்த வயசா இருக்கும் டீச்சர்ஸ் தான் கூட சொல்லுவீங்க. ஏன்னா ப்ரீ ஸ்கூலுக்கு வரைக்குள்ளதான் கண்டுபிடிப்பினா. இப்ப முதல் வந்து பள்ளிக்கூடத்துல வீட்டுல இருக்கக்குள்ள பேரண்ட்ஸுக்கு ஓகே, வேற ஒரு பிள்ளையோட ஒத்துட்டு பார்க்கல தானே, அப்ப தெரியாது. அப்ப பள்ளிக்கூடம் போன பிறகு, நர்சரி போன பிறகுதான் மற்ற பிள்ளைகளோட பார்க்க, ஐயோ அந்த பிள்ளை கூட கதைக்குது, இவர் கதைக்கிறாரு இல்ல அந்த பிள்ளை எல்லாரோடையும் பழகுது, இவர் பழகுறாரு இல்ல, யாராவது சொன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை, பிந்தி பிந்தி அடையாளம் காணிக்குள்ள நாங்கள் அந்த பிள்ளைகளுக்குரிய சரியான சிகிச்சையை கொடுத்தாலும் அவரை இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். எவ்வளவு ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரயோசனம் அதிகமா இருக்கு. எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது இப்படியேண்டா, இப்ப சின்ன வயசுல பிள்ளை பிறந்த பிறகு ஒரு 1.5 மாசத்துல ஆக்களை பார்த்து சிரிப்பினான். அதுக்கு பிறகு ஒரு 4-5 மாசத்துல 5-6 மாசத்துல இந்த சத்தம் போடணும், ப ப ப அப்படி அந்த மாதிரி ஒரே எழுத்துக்களை திருப்ப சொல்லுவினான். அது பிறகு பேரை கூப்பிட்டா பாப்பினான். பிறகு அங்கால அம்மா அப்பாண்டு ஒரு வயசுல 2 வேர்ட்ஸ் சொல்லுவினான். கைய பாயிண்ட் பண்ணி சுட்டி காட்டி கதைப்பினான். இதெல்லாம் 12 மாசத்துக்கு முன்ன இந்த அறிகுறிய இது சாதாரணமா இருக்க வேண்டியது இல்லை என்று சொன்னா நாங்கள் வந்து சந்தேகப்படணும். ஏன் உடனே காட்டணும், காட்டி ஓட்டிசத்துக்கான அறிகுறி இருக்கா என்று சொல்லி பார்த்துட்டு அப்பவே சிகிச்சையை தொடங்கினீங்கன்னா அந்த பிள்ளைக்குரிய ஓட்டிசத்திட பாதிப்பின் அளவு குறைவா இருக்கு. இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் நாலேஜ் வரும். இப்ப பிறகு ஒரு வயசுக்குள்ள பெருசா கண்டுபிடிக்கல, இப்ப 2 வயசுக்குள்ள எப்படி பாக்குறேன்னு சொன்னா 2 வயசு வரைக்குள்ள 2 வேர்ட்ஸ் சேர்த்து கதைக்கலாம். அம்மாவா, எனக்கு வேணும் அந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் இணைச்சு கதைப்பினோம். அப்ப அப்படி கதைக்கலன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க சந்தேகப்படணும். அதுக்குள்ளேயே ஒரே மாதிரி ஒரே கோவப்படுறாரோ, அது வயசுக்கு ஏற்றதாகவும் இருக்கலாம். ஆனா உங்களை சந்தேகம் இருக்க கட்டாயம் முதலே மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். இப்ப இவங்க தனியத்தான் இருக்க விரும்பினோம். அந்த முதல் நான் சொன்ன மாதிரி விளையாட்டு, இப்ப ஒரு பொம்மையை வச்சு பாவனை செய்து விளையாடுறது அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏர்லியாவே சந்தேகப்படணும். கொஞ்சம் சரியாயிடும் சரியாயிடும் இன்னும் கொஞ்சம் காலம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காம முதலே காட்டணும். மிட்வைஃப் கிட்ட சொன்னா மிட்வைஃப் வந்து அதுக்கு எம்மோ வச்சுது காட்டி அதுல இருந்து அவங்க அந்த சரியான இடத்துக்கு அனுப்புது. இப்ப சில வேளையில முதல் எல்லா திறனுமே வந்திருக்கு பிள்ளைக்கு. ஒரு 1.5 வயசுல கதைச்சது, ஆக்களோட சேர்ந்தது, விளையாடினது புற திடீரென அந்த செய்த ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. படிப்படியா இல்லாம போயிட்டு கதை வந்தது இல்லாம போயிடுச்சு. அப்ப திடீரென்று நடத்தையில மாற்றம் வந்துட்டு இந்த கட்டாயம் உடனடியா மருத்துவரை அணுக வேண்டும். இந்த சில வேளை ஓட்டிசமா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனையா கூடி இருக்கலாம். இப்ப இது வந்து உடனடியா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த வட்டத்துல இருக்கிற வந்து ஓட்டிசம் நாங்க சொல்றோம் ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரு ஒரு கருப்பு வெள்ளை இல்ல, ஒரு ஒரு சாம்பல் மாதிரி. இந்த ஒரு ஓட்டிசம் பிள்ளையும் இன்னொரு ஓட்டிசம் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஓட்டிசத்தை நாங்க சிவியர் என்று சொல்றோம், அதாவது தீவிரமான ஓட்டிசம் என்றுவோம், இல்ல மைல்டு ஓட்டிசம் என்றுவோம். ஆனா அவற்ற திறன் வந்து எல்லா திறனும் இருக்கணும்ன்றதும் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்ப இந்த கலரை பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் வந்து இப்ப 2.5, இது சிவியாரிட்டின்ற அளவு. அந்த ஐ கண்டாக்ட் வந்து கொஞ்சம், ஆனா வித்தியாசமான உடம்பு போஸ்டர் வச்சிருக்கிறார், உடம்பு ஒரு மாதிரி வச்சிருக்கார், வளைச்சு வச்சிருக்கார், அது கொஞ்சம் கூடவா இருக்கு. பயம் ஓரளவு இருக்கு. சோசியல் மெட்டாக்களோட பழகுறதுல
இந்த அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரு பிரச்சனையும் வேற வேற சிவியாரிட்டியா இருக்கலாம், வேற வேற தீவிர மட்டத்துல இருக்கலாம். அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் வேண்டி இல்ல. ஒரு ஆளுக்கு கதைக்கேலுமா இருக்கும், ஆனா அவர்கிட்ட சென்சரி இஷ்யூஸ் கூடவே இருக்கு, உணர்திறன் தொடர்பான பிரச்சனை கூடவே இருக்கு. இன்னொரு ஆளுக்கு உணர்திறன் பிரச்சனையே இல்லாம இருக்கலாம், ஆனா கதைக்கிறதோ தன் டெய்லி வேலை செய்யறதோ சரியான பிரச்சனையா இருக்கலாம். அப்ப ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி தனித்துவமான ஆக்களா இருப்பினும் autism உள்ள. இப்ப ஓடிசத்தை பத்தி நிறைய பேர் பிள்ளையா விளங்கி வச்சிருக்கிறது, இது வருத்தம், மருந்து எடுக்கணும், மருந்து கொடுத்தா மாறும். அப்ப இது பிள்ளை. இதுக்கு வருத்தம் இல்ல, மருந்து இல்ல. இது வந்து எங்கட ஒரு ஆள்ட வித்தியாசம் தானே. இப்ப இது வாழ்நாள் முழுக்க அவர் அதே மூளையோட தான் இருக்க போறார். இப்ப அவருக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணி அவரை எப்படி தனித்துவமா தண்ட பாட்டுல வாழுறதுன்றத பழக்கையிலுமே தவிர ஓட்டிசத்தை நாங்கள் மாத்த போறது இல்லை. நாங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கிற மாதிரி இவருக்கு வாழ்க்கைய வாழுறதுக்கு பழக்கி விட வேண்டி இருக்கு. சில திறன்கள் இல்லாம இருக்கிறது. மற்ற சில பேர் சொல்றது இந்த பெற்றோட்ட பிள்ளையால தான் பிள்ளைக்கு இந்த ஓட்டிசம் வந்தது, இந்த அம்மா சரியா வளர்க்க இல்ல, இவா ஒரு பிள்ளையான ஆள், அதனாலதான் இந்த ஓட்டிசம் வந்தது. இது பிள்ளை. வளர்க்கறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேர் சொல்லிதான் அந்த போன் பார்த்தார் அதாலதான் ஓட்டிசம் வந்தது, இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆஹ் இது அவங்களோட ஜெனட்டிக், அவங்களோட டிஎன்ஏல உள்ள பிரச்சனையாலும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் சேர்ந்து தொழிற்படைக்குள்ள வாரதுதான் ஓட்டிசம். மற்றது சொல்றது ஓட்டிசம் பிள்ளைக்கு உணர்ச்சி இருக்காது, சோகம் சந்தோஷம் அப்படி ஒண்ணும் இருக்காது, அது பிள்ளை. இந்த அவங்களுக்கு அவங்க உணர்வாங்க, சோகமா உணர்வாங்க, தன்னோட மற்றாக்கள் கதை கேளு தனிமையா உணர்வாங்க, தனக்கு நோகுதுன்னு சொல்லி இல்லாட்டி கோபமா உணர்வாங்க. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுதான் தெரியாதே தவிர அவங்களுக்கு உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. அப்ப செய்ய வேண்டியது 5 வயசுக்கு முன்னமே கண்டுபிடிச்சிருவோம். 5 வயசுக்கு முன்ன கண்டுபிடிச்சு அதுக்குள்ள சரியா சிகிச்சை செய்தால்தான் அது அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பானதா இருக்கு. 5 வயசுண்டா 5 வயசு மட்டும் வெயிட் பண்ணணும் வேண்டி இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு எளியா கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிள்ளைன்ற வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்கலாம். ஓட்டிசம்ல எல்லாருமே அறிவாளி இல்ல, இவங்களுக்கு அதீத அறிவாவும் இருக்கலாம், மந்த புத்தியாவும் இருக்கலாம். ஐன்ஸ்டீன் மாதிரி விஞ்ஞானி மாதிரியும் இருக்கலாம், இல்ல எந்த இதுவுமே செய்யலாத மந்த புத்தியான ஆளாவும் இருக்கலாம். சில பேர் இவங்களுக்கு திறமை இருக்கும், பெயிண்டிங், மியூசிக், மற்றாக்களால நினைச்சு பார்க்க இயலாதது இவங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவு அவங்களோட மூளை திறமையானதா இருக்கலாம். கதைக்கத்தான் தெரியாதே தவிர மற்ற திறமைகள் இருக்கு. மற்றது இவங்களுக்கு சரியான தெரப்பி செஞ்சவன்னு சொன்னா அவங்க மற்றாக்களோட இணைஞ்சு வேலை செய்வாங்க. இப்ப தனியத்தான் இருப்பாங்கன்னுட்டு அப்படியே தனியா விட இயலாது, அவங்கள எப்படி எங்களோட இணைக்கிறதுன்றதான் நாங்கள் பழகும். ஓட்டிசம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆளாலே இயலாது, இது ஒரு குழு, பல பல துறைகள் சேர்ந்த ஆட்கள் சேர்ந்து செய்தால்தான் இந்த பிள்ளைக்கு ஒரு சரியான தனித்துவமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாமே தவிர தனிய ஒரு ஆள் நான் இந்த எல்லா தெரப்பியும் செய்யறேன்னு யாராவது சொன்னா பிள்ளை. இப்ப இது ஃபர்ஸ்டா ஒரு டாக்டர் பார்க்கணும், அது நரம்பியல் விருத்தி சம்பந்தமான ஒரு டாக்டர், இல்ல சின்ன பிள்ளைகள் மனநலம் சம்பந்தமான ஒரு டாக்டர். அவைகள் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பிறகு ஓட்டிசத்தை பத்தி இவங்க கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைக்கு ஓட்டிசத்தோட சம்பந்தப்பட்ட வேற என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது பார்க்கணும். தனியா பேச்சு கதை தொடர்பாடல் மட்டும் இல்லை, சில பேருக்கு வலிப்பு வரும், சில பேருக்கு நித்திர பிரச்சனை, சில பேருக்கு டாய்லெட் போற பிரச்சனை, சாப்பிடுறது பிரச்சனை, சில பேருக்கு வயிற்று வலி, அந்த மாதிரி வேற வேற நிலைமைகள் ஓட்டிசம் பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப இல்லாட்டியும் வயது போக போக வேற வேற பிரச்சனைகள் அந்தந்த வயதுக்குரிய பிரச்சனைகள் வரலாம். அப்ப அந்த ஒரு டாக்டருக்கு கீழே தான் மற்ற தெரபிஸ்டா சிகிச்சையாளர்கள், இப்ப பேச்சு சிகிச்சை ஸ்பீச் தெரப்பிக்கு போகணும், ஒக்குபேஷனல் தெரப்பி தொழில்முறை பயிற்சி அது என்னன்னு பார்ப்போம். மற்றது ஸ்பெஷல் எடியூகேஷன் இல்ல எடுகேஷன், அது ஸ்பெஷல் நீடும் இருக்கு, நார்மல் கிளாஸ்லயும் அவங்க போகணும். இதை விட முக்கியமான ஒரு ஆள் பெற்றோர் தான். பெற்றோர் குடும்பத்தினோட உதவி இல்லையென்றா மற்றாக்கள் என்ன செய்தாலும் பிரயோசனம் நல்லா இருக்காது. அப்ப இவங்க பெற்றோரை மெயினா அதுக்குள்ள நாங்க உள்ளடக்கினோம் என்று சொன்னாதான் அந்த பிள்ளையோட திறமைகள் எங்களுக்கு சரியான மாதிரிக்கு இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்ப சாதாரணமா ஓட்டிசம் ஆக்களுக்கு என்னென்ன தெரப்பி செய்யறதுன்னு சொன்னா ஏபின்னு சொல்லுவோம். இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்த பழக்கிறதுக்கு அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ் சொல்றது.
அப்ப அவங்கள பத்தி விளங்கி கொள்றதுக்கு அவங்களோட திறமைகளை வளர்க்கறதுக்கு இது வந்து ஒரு சிகிச்சை முறை. இத பத்தி ஆக டீட்டெயிலா தெரியணும் இல்ல, இந்த இதுக்குன்னு தனியான அவங்க பயிற்சி எடுத்த ஆக்கள். உங்களுக்கு தெரியும் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, ஒக்குபேஷனல் தெரபிஸ், மற்றது டீச்சர்ஸ். அப்ப அவங்களோட அறிவை வளர்க்கறதுக்கு வாழ்நாளில அவங்க தனிய இயங்குறதுக்கான எல்லா உதவிகளையும் சின்ன வயதுல இருந்தே செய்யறதுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து தொழிற்படி. அதுக்குள்ள நீங்களும் வாரீங்க, இந்த பார்ட்டிசிபேட் பண்ற நிறைய பேர் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறீங்க. சரி, அப்ப ஸ்பீச் தெரப்பி என்னென்ன செய்யணும் வேண்டாம். சாதாரணமா கதையண்டா நீங்க சொல்றது நாங்க கேட்போம் பெற்றோரை. இப்ப பிள்ளை எத்தனை சொல்லு கதைக்க வேண்டாம், உடனே சொல்லிட வேண்டாம். பிள்ளை 1 to 10 மட்டும் எண்ணும், எல்லா கலரும் சொல்லும், எல்லா ஷேப்பும் சொல்லும், பசில்ஸ் எல்லாம் செய்யும். அது வந்து ஸ்பீச்ன்னு சொல்லலாம். இப்ப அவர் தண்ட பாட்டுல தானே செய்யக்கூடிய திறமையா இருக்கலாம். ஆனா அவர் எப்படி எங்களோட தொடர்பு படுத்துறதுன்றதுல அது எந்த இதையும் வகிக்காது. தொடர்படுத்தணும் வேண்டாம். இப்ப கண் பார்த்துதான் கதைக்கணும் வேண்டிய. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்களா, அந்த பிள்ளைக்கு அதுக்குரிய பதில் சொல்லக்கூடிய மாதிரி வரணும். தனக்கு என்ன தேவைன்றதை உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உங்களோட சேர்ந்து தொழிற்படக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்க போறீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை உங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். தானும் தண்ட பாட்டிலையும் இருக்கக்குள்ள தெரியலாது. அப்ப இந்த லைஃபுக்கு தேவையான இந்த ஸ்கில்ஸை எப்படி எடுக்க போறோம்ன்றதுக்கு தான் இந்த ஸ்பீச் தெரப்பியாக்க செய்யறது. நாங்க எல்லாம் செய்யறது விளையாட்டு. விளையாட்டு மூலமா தான் இதை நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் பிள்ளைகளுக்கு. விளையாட்டை விளையாடுறதுக்கு பெற்றோருக்கு தெரியணும் எப்படி விளையாடுறது. பிள்ளை அவதானத்தை முதல் உங்களுக்கு எடுக்கணும். நீங்க கூப்பிடாது பார்க்காம இருக்கும். அப்ப 2 பிள்ளைக்கு விளையாட வைக்கிறது, எப்படி கதைக்க வைக்கிறது, முதல் பிள்ளைல அவதானத்தை உங்களுக்கு எடுக்கும். அதுதான் அடிப்படை. இப்ப அதுக்கு நீங்க வந்து அதை மாடல் பண்ணி காட்டணும். இப்ப நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்ப கார் இருக்கு, காரை உருட்டணும்னா பிள்ளைக்கு தெரியாம இருக்குன்னா நீங்க மேல உருட்டி காட்டணும். சவுண்ட் போட்டு கார் மாதிரி பூம் போட்டு சத்தம் போட்டு. அதுக்கப்புறம் பிள்ளை அதை பார்த்துட்டு தான் செய்ய போகும். அதே மாதிரி இப்ப கதைக்கிற மாதிரி சில கேம்ஸ் இருக்கு. மற்றது இவங்க விஷுவல் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணால பார்த்து லேர்ன் பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்க கதைக்கிறத விட ஏதாவது பிக்சர்ஸ் மூலம் காட்டிக்கலாம், உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சிருக்கிறது தன்மை கூடவே இருக்கும். இப்ப இப்ப நீங்க அந்த பிள்ளை சொல்ல போறீங்க, இப்ப காலமே 6 மணிக்கு எழும்பணும், அடுத்தது பிரஷ் பண்ணணும், அடுத்தது டீ குடிக்கணும், பிறகு சாப்பிடணும், ஸ்கூலுக்கு வலிக்கணும்னா வாயால சொல்லி 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 கொண்டீங்கன்னா பிரயோசனமா இருக்காது. அப்ப என்ன செய்வீங்க, ஒரு நேர அட்டவணை படங்கள் மூலம் வச்சு ஒட்டி விட்டீங்கன்னா அந்த ஒரு ஷெடியூல் பிள்ளை அதை பார்த்துட்டான், அடுத்தது இது செய்யணும் அடுத்தது இது செய்யணும்னு பழகும். அதே மாதிரி ஒருக்கா செய்து போட்டு விட்டீங்கன்னாலும் வேலை இல்லை, கொண்டு போய் ஸ்பீச் தெரபிஸ்ட விடுவோம். ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பிள்ளை இம்ப்ரூவ் ஆகிடுமெண்டா பிள்ளை நீங்க அதை விட திரும்ப திரும்ப செய்யணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு அது பழகி அவங்களோட மூளையில பதிஞ்சு அது ஒரு நீண்ட நாள் நினைவா இருக்கு. மற்றது பேரண்ட்ஸுக்கு இப்ப நாங்க சொல்லி கொடுத்தா போல எல்லாம் செய்யலுமெண்டு இல்ல, இப்ப சொல்லேக்க விளங்கும். பிறகு அப்ப அவைக்கு முதல் ட்ரைனிங் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பழகினாத்தான் அந்த சரியான மாதிரி பிள்ளையோட வீட்டை போய் பழகுங்க. சில டாய்ஸ், சில புத்தகங்கள், மற்றது உங்களோட பிள்ளை ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, அவங்களோட கண் மட்டத்துல போய் தான் கதைக்கணும். கதைச்சா இப்ப நீங்க மட்டும் கழிச்சு கொண்டு போனா பிள்ளை வந்து திருப்ப பதில் சொல்லாது, பேசாம கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப அவருக்கு தான் திரும்ப கதைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுப்போம். எப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 5 செகண்ட் சத்தம் இல்லாம அவர்கிட்ட கண்ணை பார்த்து கொண்டு கண் மட்டத்துல வெயிட் பண்றது. வெயிட் பண்ணினா அவருக்கு அந்த மௌனத்திலேயே ஏதாவது கதைக்கணும், ஏதாவது ஒரு பதில் வரணும்ன்றதுக்காக அதாவது சத்தமாவது வரும். அதுக்கு பிறகு நீங்க பாராட்டணும். சரி, மற்றது நீங்க கேட்கிற இது இப்படிதான் சின்ன வார்த்தை தான் செய்யணும். வாங்க சாப்பிடுவோம், சாப்பிடுவோமா என்று கேக்குறீங்க. அதுக்கு தம்பியோட யாங்கோ சாப்பிடுவோம், கரியா வாங்கோ வந்துருங்கோ சொல்றதை விட தம்பி வாங்கோ சாப்பிடுவோம் இல்ல சாப்பிடுவோமா என்று கேட்டுட்டு சைலண்டா 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இல்ல படங்களை காட்டுங்க, ஒரு சாப்பாடு படத்தை காட்டிட்டு தம்பி வாங்கோ இது இன்றைக்கு ரொட்டி சாப்பிடுவோம் என்றார். மற்ற தம்பி என்றதை விட மற்ற பேரை சொல்லி கூப்பிடுறதுதான் நல்லா. இப்ப நீங்க வெயிட் பண்ணிக்க அவர் ஓம் இல்ல உம்மென்று சொல்லுவார். அதுக்கு பிறகு நீங்க சாப்பாட்டை கொடுக்குறது. எங்கட அம்மா மேல என்ன செய்யறேன்டா, சாப்பாட்டு நேரம் ஆனோடனே நேர சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க.
பிள்ளைக்கு அதை கதைக்கணுமோ கேட்கணுமோன்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது தண்ணி வேணுமெண்டா டக்குன்னு தண்ணியை கொடுத்துருவாங்க. வேற கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போக நீங்க தண்ணியை கொடுத்துருவீங்க. அப்படி இல்லை, அவர்கிட்ட கண்மட்டத்துல இருந்து தண்ணி வேணுமா வெயிட் பண்றது. வெயிட் பண்ணிக்க அவ என்று சொன்னாருண்டா இல்ல ஓம் என்று சொன்னாருண்டா நீங்க ஓ தண்ணி திரும்ப கொடுப்பீங்க. அப்படிதான் படிப்படியா அவரோட தொடர்பை நீங்க ஏற்படுத்துவோம். மற்ற விளையாடுவோம் என்று போனீங்கன்னா எல்லா விளையாட்டையும் விளையாடினீங்கள் என்றாலும் பிள்ளை உங்களோட சேராது. இப்ப ஒன்று அவருக்கு என்ன விளையாட்டுல விருப்பமோ அந்த விளையாட்டுல தான் தொடங்கணும். மற்றது அவர் ஒன்றை சரியா செஞ்சுட்டாருண்டா, நிறைய பிள்ளையா செய்துட்டு ஒன்று மட்டும் சரியா செய்துட்டாருண்டா அந்த ஒன்றைத்தான் நீங்க பாராட்டுவீங்க. பிள்ளையானது ஒன்றையும் கண்டுகொள்றது இல்லை. மற்ற ஒரே விளையாட்டை திரும்ப திரும்ப விளையாடவும் கூடாது. வேற வேற விளையாட்டுகள் மாறி மாறி விளையாடும். சரி, அப்ப இந்த விளையாட்டால நீங்க பிள்ளைக்கு மற்றாக்களோட விட்டு கொடுக்கறது, வெயிட் பண்றது, மற்ற அவங்களோட மொழி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எல்லாத்துக்குமே விளையாட்டு ஒரு உதவியா இருக்கு. இந்த அப்பா மேர் பிள்ளைகளோட விளையாடும், அம்மா மேர் விளையாடுறதை விட அப்பா மேர் விளையாடிக்க அவங்களோட வளர்ச்சி கூடவா இருக்கு. இந்த விளையாடைகளையும் அவங்களுக்கு பிடிச்ச சாமானத்தான் வச்சு விளையாடணும். அதுல எனக்கு வெறுப்பு அழுகுறாருன்னா பிறகு அதுல விட்டுட்டு இல்ல இரு விளையாடணும் என்று சொல்லி வச்சுக்கலாது. அதுல ஒரு சின்ன இடைவெளி கொடுத்துட்டு பிறகு திரும்ப வேற ஒரு விளையாட்டு விளையாடலாம். சரி, இப்ப ஒக்குபேஷனல் தெரப்பி என்னண்டா இந்த இவங்கட திறமைகளை வளர்க்கறதுக்கும் தனித்துவமா இயங்குறதுக்கும் அவங்களோட சுய செல்ஃப் கான்பிடென்ட்னு சொல்லுவோம், அதை வளர்க்கறதுக்கும் இவங்க உதவி செய்வாங்க. இப்ப சாதாரணமான வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்யறது, சாப்பிடுறதுக்கு, டாய்லெட் போறதுக்கு, குளிக்கிறது, உடுப்பு போடுறது, அது எல்லாத்துக்கும் தாங்களா செய்யறதுக்கு பழக்கிறது. பென்சிலால் எழுதுறது, வெட்டுறது எல்லாமே இதுல வரும். அதே மாதிரி இந்த சென்சரி விஷயம் இருக்குதானே, சத்தம், பார்வை, அது சம்பந்தமானதை எப்படி சமாளிக்கிறது என்றதுக்கும் இந்த ஒக்குபேஷனல் தெரப்பியாக்கெல்லாம் உதவி செய்ய போகிறோம். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த சத்தத்துக்கு பிரச்சனை, காதை பொத்தி கொண்டிருக்கிற பிள்ளைக்கு ஒக்குபேஷனல் தெரப்பிய வடிவா செய்து கொண்டிருந்தா அந்த பிரச்சனை குறை. எல்லா சாப்பாடு இப்ப மரக்கறிய சாப்பிடுறாரு இல்ல துப்புறாரு விழுங்குறாரு இல்லையாண்டா ஒக்குபேஷனல் தெரப்பிஸ்ட போனீங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒரு சாப்பிட வைக்கிறதுக்கான பயிற்சியை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கை விரலால செய்யற வேலைகளுக்கு பயிற்சி, பென்சிலால எழுத இயலாத ஆட்களுக்கு எப்படி பென்சில் பிடிக்கிறது, அதை எப்படி சரியா எழுதுறதுன்றதுக்கான பயிற்சியும் ஒக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் உங்களுக்கு தரப்போய். மற்றது அவங்களோட டெய்லி வாழ்க்கை. அப்ப இதை விட உங்களுக்கு தெரிய வேண்டியது இப்ப ஓட்டிசத்தை கடைசியா சொல்றேன்னு சொன்னா இது ஒரு வருத்தம் இல்ல, இத மாத்த வேண்டிய வருத்தம் இல்ல. எப்ப எவ்வளவு கேளியா கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அந்த பிள்ளைன்ற எதிர்காலம் நல்லா இருக்கு. உங்களோட நோக்கம் அந்த பிள்ளைய தெரப்பிக்கு கொண்டு போய் கதைக்க வைக்கிறது இல்ல, தண்ட பாட்டுல சுயமா எதிர்காலத்துல வாழுறது. நீங்கள் இல்லாத காலத்திலையும் பிள்ளை சரியா வாழுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதான் அதோட நோக்கம். ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற பயிற்சியை இவருக்கு அப்படி செய்யணும், இப்ப எங்கட பிள்ளைக்கும் அதே தான் செய்வோம்டா பிள்ளை அவருக்கு உங்களோட பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி கொடுக்கறதுதான் அந்த பிள்ளைக்கு சரியானதா இருக்கு. மற்றாக்களை பார்த்து கொப்பி பண்ணி செய்யறது எல்லா நேரமும் சரியா வராது. மற்ற பெற்றோர் மட்டும்தான் அந்த பிள்ளைன்ற முன்னேற்றத்துக்கு சரியான முக்கியமான ஆக்கள். இது இவ்வளவுதான் உங்களுக்கு கடைசியா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒன்று. சரி, இவ்வளவு கேட்டதுக்கு நன்றி. ஏதாவது கேட்கணுமெண்டா நீங்க கேளுங்க. நன்றி. மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், அதை மிக ஆறுதல வடிவா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில பாக்குற விஷயமா இருக்கு, ஆனா நாங்க அதை அவதானிக்காம விட்டுருப்போம். அதுல குறிப்பாக ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி இனம் காண்றது, அப்படி இனம் காண்டா பிறகு பெற்றோர்கள் மற்றது கூடியிருக்கிற ஆக்கள், சுத்தவர் இருக்கிற ஆக்கள் இந்த பங்கு என்ன, மருத்துவரை நாட வேண்டியது ஏன் மிக முக்கியம், அதுவும் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை நாடுறது என்றது இவ்வளவு முக்கியம் என்ற தொடர்பாக காய்ச்சிருந்த நீங்கள். எனக்கு இதுல பாக்குற டேக்அவேன்றது நாங்க கூடுதலா ஓகே இது ஒரு குறைபாடு என்ற ஒரு மனநிலையில தான் நிறைய பேர் இருக்கிறோம். இப்ப அது ஒரு குறைபாடு இல்லை, இது ஒரு நோய் நிலைமை இல்லை, ஒரு பிள்ளையின் வித்தியாசம். ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்ற தொடர்பாகத்தான் நாங்க பார்க்கணும் என்ற தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறீங்க. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் ஒரு போல் லான்ச் பண்றேன். ஏழுமான ஆட்கள் வந்து அதுக்கு பதிலளிங்க. உங்களுக்கு அது பிரியோசனமாக இருந்ததா, புதுசாக ஏதாவது விஷயம் பெற்றுக்கொண்டீங்களா என்ற தொடர்பானதாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கையெத்தி போட்டு கேளுங்கோ. அதற்கும் கேள்வி இல்லைன்னா நான் 2-3 கேள்விகள் கேட்கிறேன்.